ஆர்யா தன்னோட சம்மதத்தை தெரிவிச்சப்போ விக்ரமனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. உடனே ஆர்யாவை பார்த்து, நம்ம இன்னும் 10 நாள்ல ஊருக்கு கிளம்ப வேண்டி வரும் ஆர்யா. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை டாக்டர் அமிர்தாவை பார்த்துட்டு வந்துடலாம். உன்னோட உடல்நிலையை பத்தி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். டிராவல் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இதை மேற்கொண்டு செயல்படுத்த முடியும் என்றான். சரிங்க சார் என்று தலையாட்டி விட்டு விக்ரமனுடன் அமிர்தாவை பார்க்கறக்கு மருத்துவமனைக்கு போனா ஆர்யா. அமிர்தா ஆர்யாவை முழுசும் பரிசோதிச்சுட்டு அவங்கள தன்னோட அறைக்கு வர சொன்னான். விக்ரமா, ஆர்யாவோட உடம்புல இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம மறுபடியும் IVF பண்ணணும்னா அட்லீஸ்ட் 1 மாதமாவது கண்டிப்பாக காத்திருக்க தான் வேணும். உடனே முயற்சி பண்ண முடியாது விக்ரமா. ஆனால் ட்ராவல் பண்ணலாம். நீ அவங்கள கூட்டிட்டு உங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வா. அதுக்குள்ளே 1 மாதம் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்றாள் அமிர்தா. சரி அமிர்தா, அப்போ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஆர்யாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனான் விக்ரமன். அடுத்த நாள் ஆர்யாவே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணான் விக்ரமன். அலுவலகத்திற்கு விட்டு வந்த உடனேயே விக்ரமன் ஆர்யாவை அவளோட அறையில போய் பார்த்தான். அங்க அவன் கண்ட காட்சி அவன் மனசுல அப்படியே பதிஞ்சுது. தன்னோட குழந்தைய அவ மடியில வச்சபடி தான் உள்ள வந்தது கூட தெரியாம அழகா குழந்தைய கொஞ்சிட்டு இருந்தா ஆர்யா. அதை பார்த்தவன் சில வினாடிகள் ஆர்யாவையும் குழந்தையும் மாறி மாறி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தான். பிறகு தன்னோட தலையை குலுக்கிக்கிட்டு ஆர்யா ஆர்யா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டான். அதுல சுயநினைவுக்கு வந்த ஆர்யா குழந்தைய படுக்கையில போட்டுட்டு அவன் முன்னாடி வந்து எழுந்து நின்னான். என்ன சார், என்ன இவ்வளோ தூரம் என்னோட அறைக்கு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே என்று சொன்னவகிட்ட தன்னோட கையில் இருந்த பொருட்களையும் கொடுத்தான். அதை வாங்கின ஆர்யா திகைச்சு பார்த்தா. இது உனக்கும் குழந்தைக்கான உடைகள். நம்ம ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி சுடிதார் ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டாம். அங்கே இதை யாரும் விரும்ப மாட்டாங்க. புடவை கட்டுறது தான் அங்கே எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் உனக்காக நிறைய புடவைகள் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி குழந்தைக்கும் ட்ரெஸ் என்றவன் ஆர்யாவை தயக்கத்தோட பார்த்தான். விக்ரமனுடைய செயல் ஆர்யாவோட மனசுல ஒரு பெரிய ஆழமான பிடிப்பை ஏற்படுத்துச்சு. இத்தனை வருஷத்துல அவளுக்காக யாரும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததே இல்லை. ஆசிரமத்துல இருந்த அந்த அம்மா மட்டும்தான் வாங்கி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ விக்ரமன் முதல்ல வாங்கி தரான் என்று நினைத்த ஆர்யாவுக்கு ஒரு வினாடி கண்கள்ல கண்ணீர் தழும்புச்சு. உடனே அதை சமாளிச்சபடி விக்ரமன் கொடுத்த பொருட்களை படுக்கையில வச்சுட்டு மறுபடியும் அவனை நிமிர்ந்து பார்த்தா. விக்ரமன் இன்னும் தயக்கத்தோட நிக்கிறத பார்த்து, என்ன சார், இன்னும் ஏதாவது சொல்லணுமா என்று கேட்டாள். ஆமா என்று அவகிட்ட தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன பாக்ஸை எடுத்து நீட்டினான். இது என்ன அப்படின்னு புரியாம பார்த்தா ஆர்யா. விக்ரமன் அந்த பாக்ஸை திறந்து அவன் முன்னாடி நீட்டினான். அதுல தங்க சங்கிலியில் கோர்த்த அழகான ஒரு தாலி இருந்தது. அதை பார்த்து அதிர்ந்து போனா ஆர்யா. இது இது என்று தயங்கி பார்த்தபடி, இது உங்க மனைவியோடையா சார் என்று வார்த்தையே வராமல் கேட்டான். இல்ல ஆர்யா, இது வேற. உனக்காக நான் வாங்கினது. என் மனைவியோட தாலியை பொக்கிஷமா நான் வச்சிருக்கேன். அதை நான் யாருக்கும் கொடுக்க விரும்பல. இது நம் நாடகத்துக்காக நான் வாங்கினது. இதை கழுத்துல போட்டுக்கோ என்று அவகிட்ட நீட்டினான். கைகள் நடுங்க அந்த தாலியை வாங்கிக்கிட்டா ஆர்யா. அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஆர்யாவுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அறையை விட்டு வெளியில கிளம்புற அந்த நேரத்துல, ஆர்யா, என்கிட்ட கொஞ்ச நேரம் குழந்தை கொடுக்குறியா? எனக்கு வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் குழந்தைகிட்ட இருக்கணும் போல இருக்கு என்று கேட்டவனை ஆச்சரியத்தோட பார்த்தா. என்ன சார் இப்படி கேட்குறீங்க? இது உங்க குழந்தை சார் என்றவள் ஓடிப்போய் தன்னோட படுக்கையில் இருந்த குழந்தைய எடுத்து அவன்கிட்ட நீட்டினான். ஆர்யா கிட்ட இருந்த குழந்தைய வாங்கும்போது குழந்தை நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு, அவளுடைய மார்பில் சாஞ்சபடி. அப்படி குழந்தைய வாங்கும்போது அவன் கைகள் அவளுடைய மார்பில் படக்கூடாத இடத்துல பட்ட உடனே ஆர்யாவுக்கு உடம்பெல்லாம் கூசி போச்சு. அந்த வினாடியில விக்ரமனுக்கும் ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அதை சமாளிச்சபடி, சாரி ஆர்யா என்றவன் குழந்தையை எடுத்துக்கிட்டு மடமடன்னு வெளியில போனான். விக்ரமன் வெளியில போனதும் அவளால அங்க நிக்கவே முடியல. கதவை சாத்திட்டு படுக்கையில வந்து உட்கார்ந்தா. அவன் தொட்ட இடம் இப்போ ஏதோ செய்ய ஆரம்பிச்சது. அந்த உணர்வை அவளால புரிஞ்சுக்கவே முடியல. அவன் கொடுத்த தாலியை மட்டும் உள்ளங்கையில வச்சபடி கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்தா. பிறகு குளிச்சுட்டு பூஜை அறைக்குள்ள போனான். கடவுளை மனமாற வேண்டிக்கிட்டா. அன்னைக்கு பரமேஸ்வரன் கட்டின தாலி
இன்னைக்கு விக்ரமன் கிட்ட இருந்து வந்த தாலி, இது எந்த தாலி எனக்குரியது என்று எனக்கு புரியலையே. எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுன்னு மனசார அங்கிருந்த ஒவ்வொரு கடவுளையும் வேண்டிக்கிட்டா. பூஜை அறை விக்ரமனோட வீட்டில் பெரிய விசாலமான அறையா இருந்தது. அங்க இல்லாத கடவுள் சிலையே இல்லைன்னு சொல்லலாம். அத்தனை கடவுளையும் கையெடுத்து கும்பிட்ட ஆர்யா, எனக்கு ஒரு நல்ல வழி காட்டு என்று மனமாற வேண்டிக்கிட்டு கையில இருந்த தாலியை தான் கழுத்துல போட்டுக்கிட்டா. அங்கிருந்த குங்குமத்தை தாலியில் எடுத்து வச்சபடி அதை தன் சுடிதாருக்குள்ள மறைச்சா. கண்கள்ல நீரோட தன்னோட அறைக்கு போனா ஆர்யா. இப்படியே மனக்குழப்பத்தோட ஒரு வாரம் போச்சு. அடுத்த நாள் தன்னோட கிராமத்துக்கு போக வேண்டி நாளும் வந்தது. அந்த நாளுக்காக ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தா. இனி 10 நாள் விக்ரமனோட மனைவியா அங்க வாழ போறாங்கிற உணர்வு அவகிட்ட ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சு. அன்னைக்கு குழந்தைய எடுத்துக்கிட்டு விக்ரமன் கூட ஊருக்கு கிளம்பினான். அன்று விக்ரமன் வாங்கி கொடுத்த புடவையில ரதியா ஜொலிச்சா. ஆர்யாவோட அழகுல விக்ரமன் கூட ஒரு வினாடி மயங்கித்தான் நின்னான். முதல்ல நகர போக்குவரத்து தூசியும் சத்தமுமா இருந்துச்சு. ஆனா நேரம் ஆக இயற்கையான காற்று அவள் முகத்துல மிதமா தொட ஆரம்பிச்சுது. வெகு நேர பயணத்துக்கு அப்புறம் மதுரை அப்படிங்கிற பெயர் பலகையை பார்த்த உடனே அவளுடைய உடல் வெறிச்சு போச்சு. கார்ல குழந்தைய மடியில வச்சுட்டு விக்ரமன் பக்கத்துல தான் ஆர்யா உட்கார்ந்துட்டு இருந்தான். அவளுடைய உடல்ல ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்த விக்ரமன், ஏன் என்னாச்சு ஆர்யா, குளிர்தா என்று கேட்டான். அந்த குரல்ல அதிர்ந்தவ, இல்ல இல்ல சார், அது அது வந்து இது இது என்ன கிராமம், நம்ம எந்த ஊருக்கு போறோம் என்று திக்கி திணறி கேட்டா. ஓ, அதை உனக்கு நான் சொல்லவே மறந்து போனேன் ஆர்யா, சாரி என்றவன், இது மதுரையில் இருக்கிற ஒரு குக்கிராமம், அதுதான் என்னோட சொந்த ஊர். ஏன் இதுக்கு முன்னாடி நீ இங்க வந்திருக்கியா என்று கேட்டான். அவன் கேட்ட கேள்வியில திடுக்கிட்ட ஆர்யா, இல்ல இல்ல சார், நான் சும்மாதான் கேட்டேன் என்று தன்னை சமாளிச்சா. அந்த வழித்தடத்தை நன்கு கவனிச்சு போ, சந்தேகமே இல்லை, இது அவ பிறந்த ஊர்தான். இதுவா விக்ரமனுடைய ஊரும் என்று நினைத்தவள் விக்ரமனை திரும்பி பார்த்தா. யார் இவன், இவனுக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம் என்று அவளுக்கு எதுவும் புரியல. அமைதியா தன்னை சமாளிச்சபடி கார்ல உட்கார்ந்து பயணிச்சா ஆர்யா. நேரம் ஆக கார் அவளுடைய ஊருக்கே போச்சு. அவளையும் அறியாம கார் ஜன்னலை இறக்கி விட்டா. அங்கிருந்த மக்களை வேடிக்கை பார்த்துட்டு வந்தா. ஆர்யாவோட நடவடிக்கையில ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்தான் விக்ரமன். ஆனா அதை பத்தி கேட்காம நகர மக்களுக்கு பதிலா கிராம மக்களை பார்க்கறதுனால அவளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கோ என்னவோ என்று மனசில் நினைச்சபடி வண்டியை அமைதியா ஓட்டினான். பிறகு அவன் கார் நிறுத்திய இடத்தை பார்த்தவுடன் ஆர்யா மேலும் அதிர்ச்சி அடைஞ்சா. அது பரமேஸ்வரனுடைய வீடு. இவனுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவளுக்கு எதுவும் புரியல. மெதுவா கார்ல இருந்தபடியே அந்த வீட்டை எட்டி பார்த்தா. அது அந்த வீடு தான். ஆனா புதுசா பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அங்கங்க சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் அந்த வீட்டோட முகப்பு அமைப்பு அப்படியே இருந்தது. கார்ல இருந்து இறங்கின விக்ரமன் மறுபக்கம் வந்து ஆர்யா இருக்கிற கதவை திறந்து விட்டான். என்ன அப்படியே உட்காண்டிருக்க ஆர்யா, கீழே வா, இறங்கு என்றான். குழந்தைய மார்பிள போட்டபடி சூர்யாவை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு தன் உடல் நடுக்கத்தை சமாளிச்சபடி காரை விட்டு மெதுவா கீழே இறங்கினா ஆர்யா. இனி நடக்க போற விளைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கும்னு அவளால கற்பனை கூட பண்ண முடியல. அதுக்குள்ள வீட்ல இருந்து வயதானவர் ஒருவர் வெளியில வந்தாரு. வாப்பா விக்ரமா, குழந்தைய எடுத்துட்டு மனைவி கூட்டிட்டு உள்ள வா, ஏன் அங்கேயே நிக்கிறேன் என்றார். அவரை நல்லா உத்து பார்த்தா ஆர்யா. இவரை எங்கேயோ பார்த்தது மாதிரி ஒரு நினைவு. எங்கேன்னு மூளையை கசக்கினா. அந்த வினாடி வீட்டில இருந்து நகைக்கடை போல கழுத்திலும் காதிலும் கையிலும் ஆபரணங்களை போட்டபடி மல்லிகா கம்பீரமா ஒய்யாரமா நடந்து வந்தா. பல வருஷத்துக்கு முன்னாடி அவ கொஞ்சம் ஒல்லியா இருந்தா. இப்போ கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் குண்டா தெரியுறா. மற்றபடி அவளுடைய குணத்துல பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறது பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு ஆர்யாவுக்கு. அதே திமிரோட நடந்து வந்தவ, அடடே விக்ரமனா, வா வா, இதுதான் உன்னோட புது பொண்டாட்டியா? என்ன கழுத்துல காதல் எல்லாம் ஒன்னையும் காணோம், வெறும் தாலி செயின் மட்டும்தான் போட்டிருக்கியா என்று நக்கலா கேட்டா மல்லிகா. அவகிட்ட விக்ரன் எதுவும் பேசாம பக்கத்துல இருந்த பெரியவரை பார்த்து, சித்தப்பா நான் வேணா வேற எங்கேயாவது தங்கிக்கிட்டுமா என்றான். திரும்பி தன்னோட மனைவியை முறைச்ச அந்த பெரியவர் விக்ரமனை திரும்பி பார்த்தாரு. விக்ரமா,
உனக்கு தான் உன்னோட சித்தியை பத்தி நல்லா தெரியுமே, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா. உள்ள வா விக்ரமா, ஏன் வெளியிலே நின்றுட்டு இருக்க என்று சொல்லி அவரை உள்ள அழைச்சிட்டு போனான் விக்ரமனுடைய சித்தப்பா கந்தசாமி. அப்பதான் ஆர்யாவோட மனசுல ஒரு விஷயம் பதிஞ்சுது. இவரு பரமேஸ்வரனுடைய அப்பா இல்ல, அப்படின்னா இது பரமேஸ்வரனுடைய வீடுதான் என்று அவளுக்கு நல்ல தெளிவா புரிஞ்சுது. தயங்கினபடி விக்ரமன் கூட உள்ள நடந்தா. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி விக்ரமனையும் ஆர்யாவையும் பார்த்த மல்லிகா, கொஞ்சம் இங்கே நில்லுங்களேன், நான் ஆரத்தி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் என்றாள். உடனே உள்ள எட்டி பார்த்து, ஏய் என்னடி பண்ற, சீக்கிரம் வா, வெளியில எத்தனை நேரம் இவங்க நிக்கிறது, வெயில் கொளுத்துது பாரு என்றாள். இதோ வந்துட்டேம்மா என்றபடி 40 வயது தக்க ஒரு பெண்மணி ஆரத்தி தட்டோட ஓடி வந்தா. புருஷனும் பொண்டாட்டியும் குழந்தையும் வச்சுக்கிட்டு இப்படி நில்லுங்க, முதல்ல ஆரத்தி எடுத்துடுறேன், அப்புறமா உள்ள வரலாம் என்றாள் மல்லிகா. மல்லிகா ஆரத்தி தட்டை வாங்கிட்டு விக்ரமனுக்கும் ஆர்யாவுக்கும் சுத்தி போட்டா. விக்ரமன் கூட இப்படி பக்கத்துல ஜோடியா நிக்கிறது ஆர்யாவுக்கு ஏதோ ஒரு புது உணர்வை தந்துச்சு. அதை மனமாற அனுபவிச்சபடி மல்லிகாவை கூந்து பார்த்தா. இதே மல்லிகா தான் தன்னை சின்ன வயசுல வீட்டுக்குள்ளேயே வராம கீழ்ஜாதின்னு சொல்லி அடிச்சு விரட்டினான். அப்படிப்பட்டவ இன்னைக்கு விக்ரமன் கூட வந்ததுக்காக ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுறா. அந்த சின்ன பொண்ணுதான் இந்த ஆர்யான்னு இவளுக்கு இப்ப தெரிஞ்சா என்ன ஆவா என்று மனசுல நினைச்சு சிரிச்சுக்கிட்டா ஆர்யா.